ஆழ்க வையகம் வாழ்க வையகம் வா- வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் அடியேன் பாட, குரு வணக்கம் பாட அருள்நிதி பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். இறைவணக்கம். அழுத்தமெனும் ஒன்றாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வொருவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தால் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே
அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தியை நிறைவு செய்து கொள்கின்றோம். பஞ்சபூத நவக்கிரக தவம். இவற்றிலே இந்த கிரகங்களின் மீது எதனால் தவம் இயற்றுகிறோம், அதன் பலாபலன்கள் என்ன, இவற்றினை பற்றி மொத்தம் 9 கிரகங்கள் என்று நாம் அறிந்திருந்தோம். அவற்றிலே 2 நிழல் கிரகங்கள், 1 துணைக்கோள், 1 சூரியன், மீதமுள்ள 5 கோள்கள். இவ்வாறு பிரித்து ஒவ்வொரு கிரகம் அல்லது இன்றைக்கு ஒரு 2 கிரகம் அல்லது 3 கிரகம் பற்றி நமது பேராசிரியர் அம்மா அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் அந்த சுருக்கமான விளக்கத்தையும் நமக்கு வழங்கி இன்றைய ஞான களஞ்சிய கவி விளக்கமும் வழங்கிட அம்மா அவர்களை அழைத்தமைப்போம். ஞான களஞ்சிய கவியின் இசை வடிவம் அம்மா அனுப்பியிருக்காங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஆங்கில வடிவம். சரி, தொடங்குமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Good morning everyone. Be blessed by the divine. Today's Granular Wisdom poem, Realization of Living Eternity. The importance of the knowledge of eternal space, life force and magnetism in life's successful, harmonious survival and development of consciousness. From time immemorial, the learned and the wise people of various time and place have named this trinity in several ways, such as truth, energy, universe, Shiva, Shakti, living beings, cause, effect, result. In this age, even a common man can realize these 3 subjective phenomena, that is, eternal space, energy, magnetism in everything in a real sense. Take an object for analysis. Let us use an apple. Physically, the apple is structured of energy particle associated into atoms and molecules. In the case of the apple, the energy term life force. In between the particles, eternal spaces exist. That is unified force, God. This interparticle space is filled with the universal magnetism. In the case of the apple, it is called biomagnetism. The joint function of the eternal space and the wave produced by the energy particle. Here, magnetism is understood. Thus, eternal space, energy, and magnetism are clearly definable in any mass or being. By realizing the unified force, its vastness, power, and presence throughout the universe, one can understand one's own comparatively insignificant power and efficiency. So, by realizing the energy and the life force, one can understand the impermanence of the physical structure and appearance. Everything in is a transition at every moment by integration or disintegration of energy association.
This makes one aware that physical existence is never assured for the next moment. This light of knowledge keeps one in awareness, away from undue attachment with men and materials, except as considered necessity, duty. Realization of magnitude body entails the understanding the divine result of pain or pleasure for every thought, word, or action. Understanding the magnetism and its physical transformation into the pressure, sound, heat, taste, smell, and mind will enlighten one to have physical knowledge of quality and character of everything. One can be wise and righteous personality by keeping awareness and respect for the laws of magnetism. Devoid of knowledge of these three subjective phenomena, all of the humanities are suffering blindly, endlessly. The prosperity and advancement of all can only come into being if this knowledge is made available to the world throughout the education system. Each individual is linked with the whole world in economics, politics, and health for survival and development of consciousness. If anyone is in the lack of knowledge or moral behavior, it affects the entire world as a chain reaction. So, for everyone's welfare, world community should be prosperous and healthy, and universal brotherhood is not a vague concept, it is a solid truth established by the scientific thinkers. So, continued motivation of thoughts to find a hidden reason for a natural occurrence has taken the sixth sense to the ultimate realization of the truth, the unified force God. Over thousands of generations, the sixth sense rarely realized the existence of unified force and secret of the life force, that is energy particles. So, the knowledge of utilization of the magnetism in technology developed only within the past few centuries. Even though the simple truth that a magnetism is in the contact of static state, the spreading wave from the energy particles, it's not known to the most people. If this simple truth is understood, several problems in the fields of religion, science, industry will be easily solved. Thank you for the opportunity. Be blessed by the divine. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையானதொரு பஞ்சபூத நவக்கிரக தவத்தினை நமக்கு சிறப்பாக வழிநடத்திய ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஞானக்களஞ்சிய கவியும் ஐயா விளக்கம் சொன்ன கோள்களினுடைய தன்மைக்குமான ஒரு அருமையான ஒற்றுமை. இன்னைக்கு கவிதை காந்த தத்துவம் என்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று. அதுல முதல் பாடல்லே என்ன சொல்றாங்க மகரிஷி, நம்மை கடந்து சென்று அந்த விஞ்ஞானமய கோஷத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம உடல்ல நாம பெறக்கூடிய அனுபவங்கள் பஞ்ச புலன்கள் மூலமாக பெறக்கூடிய இன்பத்தில மயங்கி அதிலேயே திளைப்பது அன்னமய கோஷம். அந்த அனுபவங்கள் கொடுத்த அந்த அனுபவம் கொடுத்த அனுபவத்துல மீண்டும் மீண்டும் மனம் திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருத்தல் மனோமய கோஷம் அப்படிங்கிற. அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய மனதை வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக தன்னை நோக்கி திருப்புறோம். அகம் நோக்கி திருப்பி தன்னுடைய பிராணனை பற்றிய ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்றோம். பிராணனை பற்றி தெரிந்து கொள்வது பிராணமய கோஷம். அதான் நம்ம அகத்தே திருப்பி கடந்து உள்ளே சென்று நம்முடைய உயிர் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். அதற்கு அடுத்த நிலையாக சொல்லுவது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை, அதை பற்றிய ஞானம், விண் பற்றிய ஞானம் விஞ்ஞானம். அடுத்ததாக சொல்வது ஆனந்தமய கோஷம். ஆரம்பத்தும் முடிவாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை பற்றிய உணர்வோட ஒன்று இருத்தல் ஆனந்தமய கோஷம்.
இப்ப காந்த தத்துவம் பற்றி சொல்லும்போது மகரிஷி முதல் பாடல்லயே இதுதான் சொல்றாங்க. அந்த இறைவனை பற்றிய ஒரு பெருமையை சொல்லிட்டு, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்லுவேன். அப்ப அந்த இறைவனை பார்க்கிறது எந்த வழியாக? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையின் வழியாக. அப்ப முதல்ல என்ன சொல்றாங்க? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். இப்ப அந்த எல்லையற்ற இறைநிலை அதுவே அசைந்தது, இயக்கங்கள் வந்தது நமக்கு தெரியும். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அசைந்து உருவான ஒரு அசேதன பொருட்களை தான் நாம நட்சத்திரங்கள், கோள்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவைகளுக்கும் நமக்குமான உயிர் கலப்பு, உயிர் தொடர்பு என்பது எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கு. குறிப்பா 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய தாக்கமானது அதிகமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தோன்றியதுதான் இன்னைக்கு நாம பக்தி மார்க்கத்துல பார்க்கக்கூடிய கோள்களுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை மேலும் அழுத்தப்படுத்திக் கொள்வதற்கான பல வழிமுறைகள் இருக்கு. யாகம் பண்றாங்க. அடுத்தது அந்த கோள்களை பற்றிய உன்னத விஷயங்களை சொல்லி மீண்டும் மீண்டும் மந்திரங்களாக சொல்லி அதற்கும் தனக்குமான உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொள்றாங்க. இப்ப மகரிஷி அவர்கள் செய்த ஆராய்ச்சியின் பலனாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம் தான் இந்த நன்மை தரும் நவக்கோள்களை நாம மனதுக்குள்ளாக நினைத்து நம்மோடு நெருங்கிய தொடர்பு செய்து கொண்டு அதனோடு உயிர்கலப்பு பண்ணக்கூடிய தவம். அப்ப இங்க உயிர்கலப்பு செய்யக்கூடிய தவம் என்பதனால் ஐயா முதல்லயே சொன்னாங்க, இது எல்லாரும் செய்யக்கூடிய தவம். இதற்கு தனிப்பட்ட முறையில் தீட்சை என்பது தேவையில்லை. அப்ப இந்த தவம் செய்யும் போது முதல்ல நம்ம பால்வெளி மண்டலத்துல நாம இந்த பூமி இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சில நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லி மகரிஷி அதை விஷுவலைஸ் பண்றாங்க நமக்கு. ஏன்னா இந்த மனம் எப்படிங்க? எப்பொருளை எச்செயலை ஐயா இறைவணக்க பாடல பாடினாங்க இல்லையா? எந்த ஒன்றை இந்த மனம் நினைக்கிறதோ அதுவாக மாறும். அப்ப அந்த டெக்னிக் படிதான் இங்க நமக்கு இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. முதல்ல பஞ்ச பௌதீக பிரிவுகளால் ஆக்கப்பட்டதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும். இந்த உடலும் சரி, அண்டமும் சரி, அனைத்தும் 5 பௌதீக பிரிவுகளால் ஆக்கப்பட்டது. அப்ப அவைகளுக்கும் நமக்குமான தொடர்பை முதல்ல பூமி, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர், மையத்திலே இருக்கக்கூடிய நெருப்பு, சுற்றி இயங்கக்கூடிய காற்று, பூமியை சுற்றி முழுவதுமாக விரிந்து இருக்கக்கூடிய இந்த விண்கலம், இதெல்லாத்தோட விரிந்து நின்று தவம் உயிர்கலப்பு செய்கிறோம். அதற்கு அப்புறம் இந்த மையப்புள்ளியிலிருந்து தொடங்குறோம். நம்மளோட பால்வெளி மண்டலத்துல மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனுடைய காந்த களத்துலதான் இந்த எல்லா கோள்களும் அதற்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கு. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆற்றங்கரையில ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மரத்திலிருந்து ஒரு இலை ஆற்றில விழுகிறதுன்னா நாம என்ன சொல்லுவோங்க? அந்த இலை நகர்ந்து செல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில் அந்த ஆறு தான் எடுத்துக்கொண்டு செல்கிறது. ஏன்னா அந்த ஆறு நகர்ந்து கொண்டே இருக்கு. அந்த விழுந்த இலையை அந்த ஆறு தன்னுடைய களத்திலே நகர்த்தி கொண்டு செல்கிறது. அதே மாதிரிதான் இந்த சூரியன் என்கின்ற நெருப்பு கோளம் மையப்புள்ளியாக இருக்கு. அதனுடைய காந்த களத்துல உருவாகின கோள்கள் எல்லாம் அதனுடைய அளவு முறைக்கு ஏற்ப அதற்கென்று ஒரு வெயிட் இருக்கு, அதற்கென்று ஒரு சுற்றுவட்ட பாதை இருக்கு, அதற்கேற்ப அது ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு அங்கே விழுந்து அது ஓட துவங்குகிறது. ஓடுகிறதுனா சூரியனுடைய காந்த களத்துல எடுத்துக்கிட்டு போகுது. அப்ப அப்படி மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சூரியன் அது ஒரு நெருப்பு கோலம். மகரிஷி அதை பற்றி அழகா நமக்கு அதாவது நம்முடைய பாவனை செய்து கொள்வதற்கு அதனுடைய தன்மைகளை விளக்குவாங்க இல்லையா? ஆரஞ்சு நிறமான அந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிறது. பூமியிலிருந்து 9 கோடி மைல் தொலைவிலே இருக்கிறது. 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. இப்ப நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போ அதனுடைய ஆற்றல், அதனோட அளவு சொல்றாங்க பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது இந்த சூரியன். அப்ப அதனோட மைய புள்ளியில ஏற்படக்கூடிய அந்த காந்த மாற்றம், அதனோட சூடு விளிம்புக்கு வருவதற்கு எத்தனையோ காலம் எடுத்துக்குதான், ஆயிரக்கணக்கான வருடங்கள். ஆனா அதனோட விளிம்பிலிருந்து பூமிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 9 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது.
அப்ப அந்த காந்த ஆற்றல் எவ்வளவு அது திணிவு செய்யப்பட்டு இந்த பூமிக்கு வருது. அப்ப இந்த பூமியின் மேல பட்ட போது அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிர்களுக்கு, அனைத்து தாவரங்களுக்கு, இயங்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆற்றல் கொடுக்கக்கூடியது அந்த சூரியன். அப்ப அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய உடலிலே எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்குது. நம்ம பார்த்தோம். ஒரு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி சூரிய ஒளிக்கே போகாத ஒரு காலகட்டம் நமக்கு இருந்தது. அப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு பற்றாக்குறை, அந்த டிஃபிஷியன்சி வந்தது இல்லைங்களா? சப்ளிமெண்ட் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டோம். அப்ப அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுடைய உடலுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது. அப்ப அது நமக்கு உடலியலோடு மட்டுமல்ல, உளவியல் ரீதியாக என்ன கொடுக்குது? அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. கல்வி மேன்மை, நம்முடைய வாழ்க்கையில மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. அப்ப அத நாம நினைச்சு அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு வந்து மனதுக்குள்ள நினைத்து நாமே அதுவாக மாறும்போது சூரியனுடைய அலை நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கு. அப்ப இப்படி தினந்தோறும் அதை நட்பாக்கி கொள்கிறோம். ஒரு தவறு செய்கின்றவன் கூட, ஒரு திருட்டு தொழிலே பண்றவங்க கூட நண்பர்கள் வீட்டுல திருட மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கோள்கள் மேல மனம் வைத்து செய்யக்கூடிய தவம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு, வான்காந்தத்திலேயும் ஒரு தூய்மையை ஏற்படுத்துகிறது. இப்ப முதல்ல சூரியனை பார்த்தோம். அடுத்தது சுற்றி இருக்கக்கூடிய கோள்களும், எல்லா கோள்களும் எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கு. அப்ப ஒவ்வொன்றினுடைய தூரத்தை பொறுத்து அது நமக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது. அடுத்தது 3 கோடி மைல் தொலைவில் இருக்கக்கூடிய புதன். இந்த 2 கோள் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். புதன் என்று சொல்லக்கூடிய கோள், அந்த கோள் அளவுல சின்னது. அப்ப அது 3 கோடி மைல்ல சுத்தும் போது கிட்டத்தட்ட 88 நாட்கள் தான் எடுத்துக்குது அது சூரியனை சுற்றி வருவதற்கு. அப்ப அதற்கும் பூமிக்குமான தூரம் எவ்வளவு? 6 கோடி மைல் தூரம். இப்ப அது 88 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுத்திருது. ஆனா பூமி 365 நாட்களுக்கு ஒரு முறைதான் சூரியனை சுற்றி வருது. அப்ப அந்த வேறுபாட்டினால் ஒரு சில நேரங்களில் பூமி, சூரியன், புதன் என்ற வகையில இருக்கும்போது பூமிக்கும் புதனுக்குமான தூரம் எப்பொழுது இருக்கும்? இந்த பக்கம் ஒரு 9 கோடி, அந்த பக்கம் ஒரு 3 கோடி, 12 கோடி மைல் தூரம் வந்துவிடும். அப்போ அந்த நேரத்திலும் நமக்கு ஆற்றல் குறைபாடு ஏற்படாமல், இந்த கோள்களினுடைய நிலைகள்ல எந்த மாற்றம் ஏற்படும் போதும் நாம மனதால நினைக்கும் போது அது நமக்கு நெருங்கி நமக்கான நன்மையை கொடுக்கிறது. அப்ப புதன் பச்சை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய தோல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இப்போ ஏதோ ஒரு எலும்புல சத்து கம்மியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே போல தோல்ல ஒரு ஸ்கின் அலர்ஜி, அந்த மாதிரி ஒவ்வாமை இருக்கிறவங்களும் இந்த கோள்கள் மேல அதிகமான நேரம் மனம் வச்சு தவம் பண்ணும்போது, கூடவே அவங்க மெடிகேஷன் எடுத்துக்கிட்டு மற்ற பயிற்சிகளையும் செய்யும் போது விரைவில் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ புதனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நல்ல வளங்களை கொடுக்கட்டும்னு மனதாலம் நம்மட உயிர் ஆலை இணைத்து கொண்டு தவம் செய்யும் பொழுது அந்த கோள்களின் ஆற்றல் நமக்கு எப்போதும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம மனம் வைத்து செய்யும் போது அது மேலும் மேலும் அழுத்தமாக நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது. அப்போ வாரத்துல ஒரு முறை, முடிந்த நேரங்களில், இன்னும் காலை மாலை தவத்துக்கு நடுவுல நமக்கு ஒரு நேரம் இருக்குமே ஆனால் இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை செய்வது மிக மிக வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது நமக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாளமில்லாத சுரப்பிகள் நல்லா இயங்கும். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடல் இயக்கங்கள் மட்டுமல்ல, மன இயக்கமும் நம்முடைய ஆற்றல் களமும் இன்னும் தூய்மைப்படுத்தப்படும். இந்த கோள்கள் மேல ஒவ்வொரு வாரமும் தவம் செய்வோம். அந்த ஆற்றலை பெற்று நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவோம். அப்போ இன்னைக்கு பாடல்லையும் இந்த காந்த களம் தான் இல்லைங்களா? இப்ப நம்ம மனதால நினைக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய அலை நம்மோட ஈர்ப்பு பெற்று இணைத்துக் கொள்ளப்படுகிறது. எல்லாமே காந்த அலை களம் தான். ஈர்ப்பும் தள்ளும் ஆற்றலும் இருக்கக்கூடியதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும். அப்ப அந்த எல்லையற்ற இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா காந்தத்தை பற்றிய அறிவு மனிதனுக்கு அவசியம். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாகும். அப்ப மகரிஷி சொல்றாங்க, இத முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர்.
இதை எப்படி புரிய வைக்கிறது இந்த காந்த தத்துவத்தை என்று இயலாத ஒரு காலம் இருந்தது. ஆனா மகரிஷி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மின்சாரத்தின் மூலமாக இந்த காந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள் இல்லையா? மின்காந்தமாக உருவாக்கப்பட்ட மின்சாரம் ஒரு கருவி மூலமாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. அது ஒரு ஒயர் மூலமா வருகிறது. அது கண்களால் பார்க்க முடியாது. அந்த காந்த ஆற்றல் ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு கருவிக்குள்ளே போகும்போது அது காற்றா வருகிறது, இல்ல சூடு கொடுக்கிறது, இல்ல குளிர்ச்சி கொடுக்கிறது. அப்போ அந்த இயக்கம், அந்த ஆற்றல் களம் எந்த கருவி மூலமாக வெளிப்படுகிறதோ அதற்கு ஏற்ப தன்மைகளில் மாறுபடுகிறது. அதே விஷயம்தான் இங்க உடலுக்குள்ளேயுங்கிறாங்க. அந்த எல்லையற்ற இறைநிலையே இங்கே உயிராக அறிவாக இருக்கிறது. அது பெறக்கூடிய அனுபவங்கள் கண்கள் வழியாக அந்த காந்தம் வெளியேறினா அத ஒளின்னு சொல்றோம். தோல் வழியாக அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்கின்ற பஞ்ச தன்மாத்திரைகளாகவும் மூளை வழியாக மனமாகவும் இயங்குகிறது. அப்ப இந்த காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் இறை தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இத புரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னா அப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கை அறநெறியாக இருக்கும் அப்படிங்கறத இன்றைய பாடல்ல குறிப்பிடுறாங்க. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்து உள எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும் மறைபொருளாய் அமர்ந்து இருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறு இன்றி தவறு இன்றி மதிக்கும் விளைவாய் எழும் முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயது எண்ணுமோ. அருமையான கேள்வி பாருங்களேன். இந்த இறைநிலை, அதனுடைய அலை, அந்த ஒரு முழுமை பொருள், அந்த பொருள் அசையாமல் இருப்பாக இருந்தது. அது இயங்கியது, அது அலையாக மாறியது. அந்த அலையிலிருந்து வெளிப்பட்ட காந்தம், அந்த காந்தம் தான் எல்லா பொருளிலும், எந்த உயிரிலும், எல்லா இடத்திலும் மறைபொருளாக இருந்து மனிதர் செய்யக்கூடிய எல்லா செயல் அனைத்திலும் அது ஒரு யுனிவர்சல் லாவாக, அது இயற்கை நியதியாக இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் எல்லா செயலுக்குமான விளைவு என்கின்ற முறையை விளங்கி கொண்ட பின் மனம் தீங்கு எண்ணுமோ. அப்ப எல்லாமே அந்த இறைவனுடைய தன்மைக்கேற்ப நடக்கிறது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த மாதிரி இருக்கு என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டு விட்டால் இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்வானா? ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை தானே இன்னொரு உயிருக்குள்ளே இருக்கு என்கின்ற தன்மையை ஒரு மனிதன் உணர்ந்துட்டா அவர் மனதுக்குள்ள தீங்கான எண்ணம் எழுமோ, மற்றவருக்கு தீங்கிணைக்க மலருமோ பழிச்செயல், நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளங்கும் வாழ்வினிலே. அப்ப இதுதான் செயல் விளைவு உணர்கல்வின்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. இறைநிலை அசைந்தது ஒரு செயல், அதிலிருந்து வந்த விளைவுதான் நாம பார்க்கக்கூடிய அனைத்து தோற்றங்களும் இல்லையா? அந்த செயலுக்கான விளைவுதான் அந்த முதல் பரமாணு முதற்கொண்டு ஆறறிவு படித்த மனிதன் வரை வந்த அந்த கதை. அப்ப அது அத்தனையுமே செயலுக்கான விளைவு. அப்போ ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் விளைவு தொக்கி நிற்கிறது. அது இயற்கை நீதி என்பதை மனிதன் உணர்ந்துட்டா எந்த செயலாவது தீமை தரக்கூடிய செயலை செய்வானா? மற்றொரு உயிருக்கு தீங்கு செல்லக்கூடிய எண்ணம் வருமா? அப்படிங்கிறத மகரிஷி இந்த அருமையான கவி மூலம் செயல் விளைவு உணர்கல்வி, அந்த காந்த தத்துவத்தை உணர்ந்து விட்டால் கடவுள் தன்மையை உணர்ந்து விடுவான். அந்த கடவுள் தன்மையை உணர்ந்த மனிதன் இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்ய மாட்டான். அந்த வாழ்க்கை தான் அறநெறி வாழ்க்கை. இறை உணர்வால் அறநெறி தழைக்கும் என்ற இந்த பாடல் மூலமாக நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியை மகரிஷி அவர்கள் புகட்டுகிறார்கள். அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையம்மா, நன்றிகள். இன்றைய பாடலும் ஞானக்களஞ்சிய கவியும் அடியேன் வேண்டுகோள் வைத்தது போன்று நவக்கிரகங்களிலிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல், அந்த அடிப்படையிலான கவி மிக அருமை, சிறப்பு அம்மா, நன்றிகள். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு ஆங்கில விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி ரமாதேவி ரவி அம்மா அவர்களும், தமிழிலே கவிக்கும் பஞ்சபூத நவக்கிரக தவத்தின் விளக்கத்தையும் நமக்காக வழங்கிய ஞானாசிரியர்
பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீடாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி கோதை அம்மா அவர்களும் வாய்ப்பு இருந்தது பாடினமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலவிளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றே தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்புவில சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சந்தினை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன்,
அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.